Hey guys, welcome to Bhavna Street. நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஏதாவது ஸ்டடி ரிலேட்டடா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன்னு சொல்லிட்டு. நான் இப்போ வந்து கமெண்ட் பண்ணிருக்கீங்க. அந்த கமெண்ட்லாம் நான் எனக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸ்கூல்ல எப்படி படிப்பீங்க? ஸ்கூல்ல கமெண்ட் ஸ்டடி பண்ணுவீங்களா இல்லை தனியா படிப்பீங்களா? ஸ்கூல்ல நான் வந்து மோஸ்ட்லி கமெண்ட் ஸ்டடி தான் பண்ணுவேன். ஏன்னா நான் வந்து கமெண்ட் ஸ்டடி பண்ணும்போது நான் தான் வந்து அவங்களுக்கு ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அவங்களுக்கு ஆன்சர் புரிஞ்சிச்சுனாலுமே நான் வந்து இல்லை கேளுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். வீட்டுக்கு வந்து நான் தனியா படிக்கும்போது கூட செவத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே தான் படிப்பேன். அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு படிக்கும்போது மண்டையில இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா ஸ்டோர் ஆகிற மாதிரி இருக்கும். என்ன குரூப் இன் 11th அண்ட் உங்க எய்ம் என்னன்னு கேட்டிருக்கீங்க. நான் வந்து 11th பயோமேக்ஸ் எடுக்க போறேன். என்னோட எய்ம் வந்து எம்பிபிஎஸ் படிச்சு டாக்டர் ஆகணுன்றது ஆசை. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் கைட் டிட் யூ யூஸ்? நான் வந்து தமிழுக்கு ஜேம்ஸ் கைட் யூஸ் பண்ணேன். அண்ட் இதுல இருக்க ஆன்சர் எல்லாம் வந்து கவர்மெண்டோட கீ ஆன்சருக்கு ரிலேட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ தமிழுக்கு அது யூஸ் பண்ண நல்லது. இங்கிலீஷ்க்கு வந்து வே டு சக்சஸ் யூஸ் பண்ணேன். அதுலுமே நல்லா தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து கிராமர் எல்லாம் பேக் சைட் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுவுமே நல்லா இருக்கும். மேத்ஸ்க்கு வந்து நான் கைட் யூஸ் பண்ணல, எல்லா எக்ஸசைஸ்மே ஒரு நோட் போட்டு நான் எழுதி வச்சேன். அண்ட் சயின்ஸ்க்கு வந்து சுறா கைட் யூஸ் பண்ணேன். சோஷியலுக்கு ஈஸியில யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், எப்பவுமே படிச்சதை படிக்கும் போது புதுசா படிக்கிற மாதிரியே இருக்கு, அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே தான் இருக்கு. ஸோ இதுக்கு சொல்யூஷன்றதை தாண்டி நம்ம நிறைய ரிவைஸ் பண்ணா வந்து அது அப்படியே ஸ்டோர் ஆயிடும். ஏன்னா 10th வந்து நிறைய எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. ரிவிஷன் 1, ரிவிஷன் 2, ரிவிஷன் 3ன்னு சொல்லிட்டு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்னு சொல்லிட்டு 1 வீக் கேப்ல எக்ஸாம் வச்சுருவாங்க. ஸோ அது மாதிரி நம்ம டக்கு அதை படிச்சதை மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு அது நல்லா ஸ்டோர் ஆகும். ஸோ எப்பவுமே எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் உட்காந்து புதுசா படிக்காம படிச்சதை உட்காந்து ரிவைஸ் பண்றது நல்ல. இந்த எக்ஸாமுக்கு ஒரு 3 நாள் 4 நாள் நான் 3 நாள் 4 நாள் இருக்காது, 2 நாள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த குவார்டர் எக்ஸாம் ஹாஃப் எக்ஸாம் மாதிரி சொல்றேன். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து புதுசா படிக்காம படிச்சதை மட்டும் ரிவைஸ் பண்ணும்போது நம்ம எத்தனை எக்ஸாம் வைப்பாங்க 10th ஸ்பெசிஃபிக்கா, ஸோ அத்தனை எக்ஸாம் நம்ம ரிவைஸ் பண்ணும்போது அது வந்து மறக்காம இருக்கும் பப்ளிக் எக்ஸாம் டைம்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஸ்கூல் ஆர் யூ ஸ்டடிங்? ப்ளீஸ் ஆன்சர் மீ. நான் வந்து சென்ட் ஜோசப் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், இவங்க வந்து பேராகிராஃப் மாதிரி 3 பாயிண்ட் போட்டு அமைச்சிருக்காங்க. ஓகே, புக்கிங் கொஸ்டின் எப்படி ஈஸியான மெத்தட்ல படிக்கிறதுன்னு சொல்லுங்க. ஸோ நானே ஃபர்ஸ்ட் புக்கிங் செட் படிக்க மாட்டேன், தமிழ்ல மட்டும் தான் படிச்சேன். நான் அதுவுமே எதுவுமே வரல. ஸோ புக்கிங் செட் படிக்கணும்னா நம்ம வந்து புக் பேக் ஃபுல்லா தர பண்ணிட்டு அதுக்கப்புறம் புக்கிங் செட் போகலாம். ஏன்னா டிடிஎல் இருந்து கொஸ்டின் ஆன்சர்ல இருந்து கூட நம்மளுக்கு ஒரு சென்டென்ஸ் மாதிரி எடுத்தா அது கூட புக் அடிஷனல் 1 வேர்ட்ஸ் மாதிரி கேட்பாங்க. அப்படி படிக்கணும்னா நம்ம வந்து இந்த மாதிரி சயின்ஸ் சோஷியல் புக்ல வந்து டூ யூ நோ, மோர் டு நோ அந்த மாதிரிலாம் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, கிளாசரி சம்மரி அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ப்ளூ கலர் டப்பா மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்க வந்து ரீட் பண்ணிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போகலாம். அடுத்து, இந்த லீவ் ஃபுல்லா படிக்காம வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இனிமேல் படிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஹவு டு புட் எஃபிஷியன்ட் ஸ்டடி பிளான்? ஷெட்யூல் போட்டாலும் ஃபாலோ பண்ண முடியல. ஸோ சே சம் டிப்ஸ். ஸோ லீவ்ல உட்காந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. 10th ஸ்டார்ட் பண்ணக்கு அப்புறமா கூட நம்ம எஃபிஷியன்ட்டா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ அது வேஸ்டா போச்சுன்னு நினைக்காதீங்க. நானுமே படிக்கல உட்காந்து, இப்போ கூட 11th எந்த ப்ரிப்பரேஷனும் பண்ணல. ஓகே, உங்களுக்கு வந்து ஷெட்யூல் போட்டா ஃபாலோ பண்ண முடியலையா, போட்டு வைங்க. 10th போனதுக்கு அப்புறம் அது கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ற மாதிரி வைங்க. ஏன்னா அப்பதான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நான் ஒரு சாக்லேட் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அது முடிச்சிட்டீங்கன்னா ஒரு சாக்லேட் மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ அதனாலே உங்களுக்கு ஃபாலோ பண்ண தோணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு டு ஸ்டடி கன்சிஸ்டன்ட்லி? ஸோ உங்களுக்கு வந்து 10th வந்தாலே அந்த பயத்திலேயே நீங்க படிக்க ஆரம்பிச்சிடுங்க. அண்ட் நான் கொஞ்சம் ஸ்டடி டிப்ஸ் தான் சொல்லியிருக்கேன், அது ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். அண்ட் நிறைய எக்ஸாம்ஸ் வைப்பாங்க 10th. ஸோ அப்போ நம்ம படிச்சுட்டே இருக்கும்போது அந்த அந்த படிக்கிறதே ஒரு நார்மலாயிடும். இப்போ 9th இருக்கும்போது படிக்கணுமா அப்படின்னு இருக்கும், 10th வந்து படிக்கிறது தானே படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்ஸ் இருக்கனால அப்படியே நம்மளுக்கே அந்த கன்சிஸ்டன்சி தானா வந்துடும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐ எம் நியூ பேட்ச் ஆஃப் 10th ஸ்டாண்டர்ட், ஹவு டு ஸ்டடி ஆல் சப்ஜெக்ட், ஹவு டு கெட் சென்டம்? சென்டம்ன்றது புக் பேக் படிச்சிருங்க அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். அண்ட் புக் பேக் ஃபுல்லா படிச்சதுக்கு அப்புறம் புக்கிங் செட் போறது இருந்தா போகலாம். அண்ட் சயின்ஸ் முக்கியமா ஃபுல் எல்லா ப்ராப்ளமும் பார்த்துட்டு போங்க. ஏன்னா எங்களுக்கு கேட்டதுல வந்து ப்ராப்ளம்ல இருந்து ஒரு கொஸ்டின் மாதிரி எடுத்து 1 வேர்ட்ல கேட்டாங்க. ஸோ நான் படிச்சனால அதை அட்டன் பண்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் சோஷியல்ல வந்து சென்டம் இருக்கு 2 மார்க்ஸ்ல வந்து 2 மார்க்ஸ் கம்பல்சரியில வந்து ஒரு புக்கிங் செட் கொஸ்டின் மாதிரி கேட்பாங்க. அது மேக்ஸிமம் எங்க இருந்து வரும்னா எக்கனாமிக்ஸ் இருந்து மட்டும்தான் வரும். 99% அந்த எக்கனாமிக்ஸ் இருந்து மட்டும் தான் வரும். அது எங்க இருந்து வரும்? இந்த மாதிரி ப்ளூ கலர் டப்பால நான் சொன்ன மாதிரி சம்மரி, கிளாசரி அண்ட் டீடைல் ஃபுல் டீடைலும் படிச்சிருங்க எக்கனாமிக்ஸ்ல. ஏன்னா அதுல இருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் மாதிரி எடுத்து கூட கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ சோஷியல் சென்டம் எடுத்து என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸி. கிவ் டிப்ஸ் ஃபார் மேக்ஸ் விச் சாப்டர்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட், ஹவு டு ப்ரிப்பேர் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட்? ஓகே, மேக்ஸ்ன்ற பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். எல்லா சம்ஸையும் போட்டு பார்க்கணுன்ற அவசியம் எல்லாம் இல்ல. போட்டு பாத்துருங்க, ஃபர்ஸ்ட் போட்டு பாத்துருங்க. பட் பப்ளிக் எக்ஸாம் டைம்ல போட்டு பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. நான் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் போட்டு பார்த்தா அதுக்கப்புறம் 4 நாள் எப்படி எல்லாத்தையும் போட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு கண்ணாலே பார்த்துட்டு போயிட்டேன். அந்த கண்ணால பாக்குறது அப்படின்னா அந்த கொஸ்டின் பார்ப்பேன், ஓகே நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னா நான் அப்படியே போயிடுவேன், ஆன்சர் பார்த்துட்டு போயிடுவேன். அப்படி எனக்கு புரியல, இது எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னா அது 1 டைம் நான் போட்டு பார்த்துட்டு போவேன். ஸோ இதான் மேக்ஸுக்கு. மேக்ஸ் சப்ஜெக்ட் சாப்டர்ஸ் இம்பார்ட்டன்ட் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர், 5th சாப்டர், 7th சாப்டர், இந்த 5 இம்பார்ட்டன்ட். இந்த 5ல இருந்தா 95% கம்பல்சரி வர சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த சாப்டர்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க.
How to face the public exam without fear. How to read book inside questions. 1 mark. Please tell tips for me and new 10th. Okay. பப்ளிக் எக்ஸாம் ஃபியர்ன்றது உங்களுக்கு 10th ஸ்டார்ட் ஆனா ஃபர்ஸ்ட் 3 மாசம் தான் ஐயோ 10th வந்துட்டுமே அப்படி 3 மாசம் அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாவே இருந்துச்சு 10th வந்ததுக்கு அப்புறம். ஐயோ 10th வந்துட்டுமே என்ன பண்ண போறோம் ஒண்ணுமே அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் வரும். நிறைய இந்த மாதிரி ரிவிஷன் ஒன்னு, ஹாஃப் எலி, குவார்டர்லி, யூனிட் டெஸ்ட், மிட்டம் டெஸ்ட், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் வரும் இல்லையா. ஸோ அதுல எக்ஸாம் எழுதி பழகும் போது பப்ளிக் எக்ஸாம் போகும்போது எனக்கு சுத்தமா பயமே இல்லை. தமிழ் எக்ஸாம் எல்லாம் போகும்போது அப்படியே எனக்கு வந்து நிறைய பேர் சொன்னாங்க தமிழ் எக்ஸாம் போகும்போது டிக்கு டிக்குன்னு இருந்துச்சு, ஒரு மாதிரி பயமாவே இருந்துச்சு அப்படின்ட்டு. எனக்கு சுத்தமா பயமே இல்லை. அது நான் என்ன நினைச்சேன்னா பப்ளிக் எக்ஸாம்ன்றது ஜஸ்ட் அனதர் ஒரு ஒரு நார்மலான ஒரு ரிவிஷன் எக்ஸாம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் போய் உட்காந்தேன். அடுத்து ஹவு டு ரீட் புக் இன்சைட் கொஸ்டின் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த ப்ளூ கலர் டப்பாலாம் ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 11th எதுவும் ப்ரிப்பேர் பண்றீங்களா? 11th ப்ரிப்பரேஷன் பத்தி சொல்லுங்க. நான் வந்து 11th எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. இப்ப நான் வந்து இந்த மாதிரி ஆனுவல் லீவ்லாம் வரும்போது அதில் நான் ஒண்ணுமே படிக்கவும் மாட்டேன், ஒண்ணுமே பண்ண மாட்டேன். 10th முன்னாடி இருக்க ஆனுவல் லீவுமே ஒண்ணுமே படிக்கல. அப்படியே டிவி பார்ப்பேன், ஃபோன் பார்ப்பேன், நல்லா என்ஜாய் பண்ணுவேன், அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் 11th ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் படிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 10th பிகினிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபாலோ பண்ணது சொல்லுங்க. ஐம் கோயிங் டு 10th கிளியரா இருக்கு அண்ட் ஹவு டு அவாய்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இன் தமிழ். ஸோ தமிழ்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அவாய்ட் பண்ண தெரிஞ்சிருந்தா நானே ஏன் 92 எடுத்துக்கு போறேன், 98 97 எடுத்துக்க மாட்டேனா. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். நான் நிறைய பேர்ட்டு இந்த மாதிரி தான் கேட்பேன் தமிழ் எப்படி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அவாய்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க சொன்னது வரைக்கும் நான் சொல்றேன். மனப்பாடம்லாம் வந்து மேக்ஸிமம் எழுதி பார்த்துக்கோங்க. ஏன் எனக்கு வந்து மனப்பாடம்ல எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் அந்த அளவுக்கு வராது. ஏன்னா நான் வந்து பப்ளிக் எக்ஸாம் டைம்லயே ஒரு 2-3 தடவை எழுதி பார்த்துட்டேன் மனப்பாடத்துல. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு படிக்கும் போதே இந்த உணவுனா இந்த நாதா வரும், வாழ்த்துக்கள்னா இந்த லாதா வரும், அந்த மாதிரி அந்த ஸ்பெல்லிங் எல்லாம் பார்த்து பார்த்து படிச்சுக்கோங்க. அண்ட் அப்படி உங்களுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமான வேர்ட்ஸா இருக்குன்னா ஒரு 2 டைம்ஸ் எழுதி பாருங்க, உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்துடும். ஸோ இதெல்லாம் தான் நான் எனக்கு கேள்விப்பட்டது. ஸோ 10th பிகினிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபாலோ பண்ண சொல்லுங்க. அதுதான் நான் ஸ்டடி டிப்ஸே சொல்லியிருக்காரு, அதுதான் நான் ஃபாலோ பண்ணேன், வேற எதுவும் இல்லை. ஸ்டடி பிளான் டியூரிங் பப்ளிக் எக்ஸாம், மேக்ஸ் கம்பல்சரி, ஹவு டு அட்டென்ட். ஸ்டடி பிளான்ன்றது நான் போடுறத எங்க அக்கா தான் போட்டு சொல்வேன். ஸோ அந்த ஷெடியூல் போட்டு படிப்பேன். மேக்ஸ்ன்ற பொறுத்த வரைக்கும் 8 சாப்டர் இருக்கு. அதுக்கு 4 நாள் எங்களுக்கு டைம் கொடுத்தாங்க. ஸோ ஒரு நாள் வந்து 2 சாப்டர், ஃபர்ஸ்ட் டே 2 சாப்டர், செகண்ட் டே 2 சாப்டர். ஈஸியா இருக்க சாப்டர் ஃபர்ஸ்ட் அப்படியே ப்ரியாரிட்டிஸ் பண்ணி ரொம்ப கஷ்டமா இருக்க சாப்டர் கடைசியா பார்த்துட்டேன். ஸோ அந்த மாதிரி தான். மேக்ஸ் கம்பல்சரி, ஹவு டு அட்டென்ட். ஸோ மேக்ஸ் கம்பல்சரின்றது நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த மேக்ஸ்லாம் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் தான் வரும் இல்லை நிறைய எக்ஸாம்ஸ்ல. ஸோ எல்லாத்தையும் நீங்க அட்டன் பண்ணி பழகிக்கோங்க. இப்ப வேணாம் நம்ம நெக்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணிக்கலாம் இல்லாம உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ ஏதோ நான் உட்காந்து ஏதாச்சும் ஒன்று ரோஸ்ட் அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு கடைசியா அந்த திங்கிங் மைண்ட் வரும். நான் வந்து பப்ளிக் எக்ஸாம் தான் கம்பல்சரி அட்டன் பண்ணுவேன், முன்னெல்லாம் அட்டன் பண்ண மாட்டேன்னா இருக்காதுங்க. ஸோ ஸ்டார்டிங்கா தப்பா தான் இருக்கு, எனக்கு ஆன்சர் ஃபுல்லா தப்பா தான் இருக்கு. டயக்ராம்லாம் அழகா கரெக்டா வரைஞ்சி வச்சிருக்கலாம், இப்படிலாம் பண்ணணும்ட்டு அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டா போடுறேன்னா ஆன்சர் போய் தப்பா தான் இருக்கும். அது நெக்ஸ்ட் அந்த போட 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 எனக்கு அந்த மேக்ஸ் கம்பல்சரி அட்டன் பண்ண மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் பேப்பரை பார்த்தோன்னே ஐயோ தெரியல பேனிக் ஆகாதீங்க. நமக்கு ஞாபகம் வந்துடும், ஹோப் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் நமக்கு ஞாபகம் வந்துடும் அப்படின்னு. எனக்குமே ஃபர்ஸ்ட் மேக்ஸ் 2 மார்க்ஸும் 5 மார்க்ஸும் ஒண்ணுமே தெரியல. ஐயோ என்னடான்லாம் யோசிக்கல. ஓகே நமக்கு ஞாபகம் வந்துடும், போட ஞாபகம் வந்து சொல்லிட்டு போட்டுட்டே இருந்தேன். திடீர்னு 2 மார்க்ஸ் எனக்கு ஞாபகம் வச்சு இப்படி போனோம்ட்டு 5 மார்க்ஸ் ஞாபகம் வச்சு அதை வச்சு போட்டேன். ஸோ ஈஸியானதான். இப்ப அந்த கம்பல்சரி அவ்வளோனா கஷ்டமா கேட்கல, ரொம்ப ஈஸியா தான் கேட்டாங்க. ஸோ கண்டிப்பா மேக்ஸ் ரொம்ப கஷ்டமா கேட்க மாட்டாங்க. ஸோ மேக்ஸ் கம்பல்சரின்றது ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். நம்மளுக்கு வந்து அந்த கான்செப்ட் மேக்ஸ் ஸ்டார்டிங்ல இருந்து அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். ஸோ எப்போ அப்படியே மக்கப் பண்ணிட்டு அப்படியே ஆன்சர் கூட மக்கப் பண்ணி எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரி படிக்காம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறது ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், I'm studying class 10. Did you take notes for each subject? If so, please share about it. நான் வந்து எந்த சப்ஜெக்ட்க்கும் நோட்ஸ் எடுத்தது இல்ல. புக் பேக் அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மக்கப் பண்ணி அப்படியே எழுதிட்டு வரதான். ஸோ எந்த நோட்ஸும் எடுத்தது இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின், 9th 10th எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு சொல்லுங்க. ஸோ 9th 10th நம்ம ஸ்டார்டிங் என்ன நினைச்சுன்னா வந்து இந்த ஆனுவல் லீவ் தான் அவங்க 9th லீவ் தான் அவங்க அப்படி சொல்றாங்க அப்படின்னு நினைச்சேன். ஸோ இப்பதான் அவங்க 9th போறாங்க. 9th 10th எப்படி ப்ரிப்பேர் பண்ணா நீங்க 10th 9th ப்ரிப்பேர் பண்ணவே தேவையில்லை. நீங்க 9th முதல்ல நல்லா படிங்க. ஏன்னா 10th பேசிக்ஸ் தான் 9th இருக்கு. ஸோ அது இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க 9th கான்சென்ட்ரேட் பண்ணா போதும். 10th நீங்க 10th படிக்கவே வேணாம். இப்போ 9th கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அண்ட் 10th வரும்போது 10th படிச்சுக்கலாம். ஸோ நான் எல்லா கொஸ்டின்ஸையும் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நம்புறேன். ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.